இந்த மனம் திரும்புதல் அப்படின்றது வந்து ஒரே ஒரு டைம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு டைம், அவ்வளோதான், ஒரு டைம் நம்ம மனம் திரும்பியாச்சு, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு இல்லை. இந்த மனம் திரும்புதல் வந்து ஒரு நாளுடைய காரியம் அல்ல. இது வந்து நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்ம ஆண்டவரை சந்திக்கிற வரைக்கும் இந்த மனம் திரும்புதல் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்று. வேதத்தில் வந்து எங்கெல்லாம் ஜனங்கள் மனம் திரும்பினார்களோ, அவருடைய பாவ வழிகளை விட்டு, அவருடைய அக்கிரமத்தை விட்டு, அவர்கள் போய்கொண்டிருக்கிற பாதையை விட்டு மனம் திரும்புதலுக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தார்களோ, அப்பெல்லாம் அந்த பகுதிகளெல்லாம் இங்கே வாசிக்க பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அங்கெல்லாம் ஆண்டவருடைய இரக்கம் அதிகமாய் வெளிப்பட்டுருச்சு. அப்போ ஆண்டவருடைய இரக்கம் எங்க வெளிப்படும் அப்படின்னு சொன்னா, எந்த இடத்திலே மனம் திரும்புதல் இருக்குதோ அந்த இடத்துல தான் ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்படும். மனம் திரும்பாத பட்சத்திலே ஆண்டவர் நமக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஸோ இந்த வருஷத்தினுடைய கடைசியில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, மனம் திரும்புவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். சிலர் வந்து மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா அதை நியாயப்படுத்துவாங்க. நான் மட்டும்தான் தப்பு பண்றேன்னா, அவங்க தப்பு பண்ணலையா? என்னுடைய சூழ்நிலை இப்படி என்ன தப்பு பண்ண வச்சிருச்சு, நான் எதுக்கு மனம் திரும்பணும்? நான் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன பெரிய ஒரு பாவியா? அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய பாவி எல்லாம் கிடையாது. இந்த மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுக்காத யாருமே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ யார் சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் வரும்போது, இந்த வருஷத்தினுடைய முடிவிலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நான் போய்கொண்டிருக்கிற வழியை விட்டு மனம் திரும்புவதற்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கணும். ஏலியின் பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பேலியாளின் மக்களா இருந்தார்கள். அப்போ அவங்க அப்பா அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா மனம் திரும்புங்கப்பா, மனம் திரும்புங்கப்பா, உங்களுடைய பொல்லாத நடக்கைகளை மற்றவர்கள் சொல்லுறதுக்கு நான் கேள்விப்படுறேன். நீங்க நல்லவங்க இல்லையாமா? நீங்க இந்த மாதிரி தப்பு பண்றீங்களாமா? நீங்க விட்டுருங்க, வேண்டாம், இது நல்லதில்லை. கர்த்தருக்கு விரோதமாய் ஒருவன் பாவம் செய்தால் அவர்களுக்காக நியாயம் தீர்க்கிறதுக்கு யார் இருக்கா? மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அவனுக்காக வழக்காடுவார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தால் அவர்களுக்காக வழக்காடுவார்கள் யார்? என் மக்களே, இப்படி பண்ணாதீங்க, இது வேண்டாம் அப்படின்னு ஏலி வந்து தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாரு. வேண்டாம் அப்படின்னு சொன்னா இந்த பிள்ளைகளுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, மனம் திரும்புவதற்கு அவர்களுக்கு விருப்பமே இல்லை. இல்லை, நாங்கள் அப்படிதான் போவோம். என்ன அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு வயசாச்சு, நீங்க கிழவன், நீங்க அமைதியா ஒரு இடத்துல இருக்க வேண்டியது தானே, நீங்க எதுக்கு கத்திட்டு உட்காந்துருக்கிறீங்க? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, உங்களுக்கு படிப்பறிவே இல்லை, நீங்க எல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் எங்களுக்கு எந்த ஆலோசனையும் சொல்ல வேண்டாம், எங்க வாழ்க்கையை நடத்திக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும், நான் எப்படி போறேன்னு எனக்கு தெரியும், இதெல்லாம் பண்ணாம ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? இதெல்லாம் வாழ்க்கையில சகஜமான ஒண்ணு, இதெல்லாம் எல்லாருமே நடக்கிறது தான், கடவுள் என்ன பெரிய கொடுமையாளரா? இப்படிப்பட்ட நிறைய கேள்விகளை மனதில் வச்சு இவங்க 2 பேரும் எதுக்கு ஒப்பு கொடுக்கலன்னா, ஓப்பினி பினகாசி என்கிற 2 பேரும் மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுக்கல. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஆண்டவர் விட்டுட்டார். தன்னுடைய தகப்பன் சொல்லி சொல்லி பார்த்தார், விட்டுட்டார். இப்போ இவர்கள் மனம் திரும்பாத பட்சத்துல வேதம் சொல்லுகிறது, இல்ல ஓப்பினி பினகாஸ் 2 பேரும் ஒரே நாள்ல சாவாங்கப்பா, 2 பேரும் ஒரே நாள்ல சாவாங்க. சோ இளம் வயதிலே இவர்கள் மனம் திரும்பாமல் இருந்ததுனால 2 பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். பிரதர், சிஸ்டர், யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல, நீங்க எந்த வழியில போறீங்கன்னு தெரியல, ஏதாவது ஒரு வழியில சத்துரு உங்களை இழுத்து கொண்டு போகலாம். ஆனா கர்த்தர் வந்து உங்களை மனம் திரும்புவதற்காக பல விஷயம் உங்கள்கிட்ட பேசிட்டே இருந்து, நீங்க நிறைய பேர் வந்து எல்லாத்துக்குமே ஒப்பு கொடுக்கலாம். ஆனா அந்த வழியை குறித்து நீங்க வந்து ஒருவேளை நீங்க நியாயப்படுத்தலாம், நான் அதுல மாற மாட்டேன், நான் அதுல திருந்த மாட்டேன், நான் அதை விட்டு வெளியே வர மாட்டேன், அது ஒன்றும் தப்பு கிடையாது, அது எல்லாருமே பண்றதுதான், எல்லாருமே செய்யறதான். உங்களை நியாயப்படுத்தி கொண்டு நீங்கள் அதிலிருந்து மனம் திரும்பாவிட்டால், நிச்சயமா சொல்றேன், அடுத்த வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது கர்த்தர் எதை குறித்து உங்கள்கிட்ட பேசுறாருன்னு தெரியல. ஒருவேளை கோபமா இருக்கலாம், அசுத்தமா இருக்கலாம், ஒரு விபச்சார பாவமா இருக்கலாம், இல்லைன்னா கள்ள காரியங்களா இருக்கலாம், ஒரு திருட்டா இருக்கலாம்,
ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் மனம் திரும்பும் போதுதான் நமக்கு என்ன கிடைக்கும்னா கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்கும். இதற்கு பூசி முழுகிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதற்கு யாருமே சாயம் போட முடியாது. இதுக்கு யாருமே மனம் திரும்பாத ஒரு மனுஷனுக்கு ஜெபம் பண்ண முடியாது. ஒருவேளை அவர்கள் ஜெபம் பண்ணி காப்பாத்துறேன், நான் ஜெபம் பண்ணி உன்னை காப்பாத்துவேன், அவர்கள் ஜெபம் பண்ணி உங்களை காப்பாற்ற முடியாது. ஏலியினுடைய பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது தகப்பனார் ஆசாரியன் தான். ஆனா ஆசாரியனாலே தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற முடியல. காரணம் என்னன்னா, அந்த பிள்ளைங்க மனம் திரும்பல. மனம் திரும்பாத ஒரு மனுஷனை யாருடைய ஜெபமும் காப்பாற்ற முடியாது, ஜெபம் பண்ணி காப்பாற்ற முடியாது. அதனால இன்றைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டே உங்களுடைய பாவங்களை விட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் மனம் திரும்புறேன். இளைய குமாரன் தன் தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு போய் எல்லாவற்றையும் இழந்துட்டான். ஆனா என்னைக்கு அவனுக்கு ஆறுதல் வந்துச்சு, என்னைக்கு அவன் இழந்து போது திரும்ப வந்துச்சுன்னா, என்னைக்கு தான் மனம் திரும்புறதற்கு ஒப்பு கொடுத்தானோ, ஐயோ நான் செஞ்சது தவறு, நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, அவங்க இப்படி செஞ்சாலும் நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, நான் எதுக்கு இப்படி பண்ணினேன். நான் நிறைய பேர் கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால அல்ல, மனம் திரும்புறதுனால தான் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும்.